பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Why so signing in? இது 28/12/2025 84வது நாள் 85வது எபிசோடு. பார்க்காதவர்கள் பாக்கியவான்கள். அதாவது இந்த சீசன்லே வெளியே போகும்போது அடிச்சுக்கிறதும் வெளியே போகும்போது சிரிக்கிறதும் இந்த வேறு எந்த சீசன்லையுமே பார்க்காத ஒரு செயலை நம்ம இந்த சீசனில் பார்த்துட்ருக்கோம். அதனால் நிறைய பேர் வந்து நாங்கள் பாய்காட் பண்ணிட்டோம், கிளம்பிடுறோம், உன் தலையெழுத்து நீ பார்த்து ரிவ்யூ பண்ணிக்கோ, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனவங்களும் சரி, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னு போனவங்களும் சரி. ஓகே, இந்த சீசனுக்கு எடுத்துக்கிட்ட பெயர்கள் அது மட்டும் கிடையாது. கனி வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரியான ஒரு விஷயத்தில் விக்கல் விக்ரமும் திவ்யாவும் போட்டுருந்த சண்டை வந்து ரொம்ப பேசப்பட்டது. அது என்ன காரணம் ஏது அப்படின்றத முழு வீடியோக்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு விஷயத்தை வச்சு தான் இப்போ பேசுகிறோம். முழு வீடியோ வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஆனாலும் அந்த காமிச்ச வரையில் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதற்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது. எங்கே இந்த சண்டை தொடங்கப்பட்டது, எதனால் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரைட். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த கேஸ் தியரியை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பட்டாம்பூச்சியினுடைய சிறகடிப்பு பூகம்பத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்பா, பட்டாம்பூச்சியினுடைய சிறகடிப்பு அப்படின்றதுக்கும் ஆழிப்பேரலை உருவாகிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பிரபஞ்சமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த பிரபஞ்சமே ஓகேவா, எல்லாத்துக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி இங்கே இருக்குது. ஒன்றை ஒன்று சார்ந்தது இருக்குது. மனிதன் வந்து விலங்காக இருந்தாலும் கூடி வாழ் இயல்புடையனாக இருந்தாலும் என்ன ஒன்றோடு ஒன்று சார்ந்திருக்கும். உணவு சங்கிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நீங்கள் எடுத்து வரலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஜாக்கி. இப்போ எங்கேயோ இருக்கிற ஜாக்கி அவங்களுடைய டியரோ அவங்களுடைய கண்ணாடி கிடச்சிருச்சா, எங்கேயோ இருக்கிற ஜாக்கி அவங்களோட டியர் மிஸ் பண்ணுறாங்க. பிக் பாஸ் சீசனில் நம்ம வந்து 28வது நாள் ஆக்சுவலி கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம வந்து இது ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது 84வது நாள் 85வது எபிசோட தான் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலி கனி வந்து அன்ஃபேர் எவிக்ஷன். ஆக்சுவலி கனி இது இது ஸ்பெஷல் வீடியோ. ஓகே, கம் டு பாயிண்ட் சொல்லுங்க. அதனால அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயோ இருக்கிறவங்க யாராவது மிஸ் பண்ணா நமக்கு ஒரு மாதிரி ஆகுது இல்லைங்க. ஆமா மேடம், வயித்துல பட்டாம்பூச்சி பறக்கும், முகத்தை பாக்குறப்ப அது மாதிரி நடக்கும் இருக்கும்ல, அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி கரெக்ட் வேர்டு ஆக்சுவலி. ரைட். அதுதான் வந்து ஜாக்கி இப்ப சொல்ல வரேன். சிம்பிளா சொல்லுங்க ஜாக்கி. கயாஸ் கியாஸ்லாம் எடுத்துனேன். ரைட். இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, நீங்க அடிப்படையா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. விக்கல் விக்ரம் வந்து இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஒரு எக்ஸாஜரேட் ஆகணும்? நடுவில் வந்து திடீர்னு வந்து நீங்கள் என் ஒய்ஃபை தப்பாக சொல்லலை, ஸ்க்ரீனுக்குள்ளார பேசுனது நீங்கள் தப்பாக சொல்லலை, ஆனால் அவங்ககிட்ட பேசணும் அவர் ஏன் வந்து இறங்கி வரணும்? ஏன் திவ்யா வந்து திரும்ப 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 சண்டை போட்டு கடைசியாக வந்து சாண்ட்ரா அவருடைய ஆறுதலோடு நிற்கணும்? இதுதான் நம்ம இங்கே பேச போகிறோம். சிம்பிளாக வரேன். விக்கல் விக்ரமை பொறுத்தவரையிலையும் ஏன் வந்தார்னா, நீ கனி போனதை அவரால் ஏற்றுக்கவே முடியல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகவே இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, திவ்யா ஏன் வந்து இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனாங்க அப்படின்னா, திவ்யா வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்பிக்கையானவர்கள் கிடையாது. ரொம்ப ரொம்ப நம்பின சாண்ட்ராவே வந்து பார்வதி பக்கம் போயிட்டாங்க. பார்வதி வந்து என்ன, சாண்ட்ரா தான் இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தெரிந்தோ தெரியாமலோ சாண்ட்ரா மீதான ஒரு அன்பு வந்து திவ்யாவுக்கு இருக்குது. அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அதனால தான் வந்து கனி வந்து அட்ரஸ் பண்ணப்பட்ட கூட வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக கமருதீன் கூட சண்டை போட்டாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம், திவ்யாவால் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியாதுன்ற ஒரு மனநிலை இருக்காங்க. ஓகே, நான் சரியாக நடந்துக்கிறேன், நான் சரியாக பேசுகிறேன், ஆனால் சின்ன சின்ன வருத்தங்களையும் சின்ன சின்ன அவமானங்களையும் அவங்க தாங்க முடியல. இல்லை, சின்ன சின்ன அவமானங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் மட்டும் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஜாக்கி. சின்ன சின்ன அவமானங்கள்ங்கிறத விட பெரிய அவமானம். அதாவது போன வாரம் தான் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து சொல்லிகிட்டே போயிருக்காங்க. அதாவது விஜேஎஸ் கேள்வி கேட்குறப்ப நீ கரெக்டாக பதில் சொல்லு, ஏன் அங்கே போகிறப்ப சொல்ல மாட்டேன்ற போது அவங்க அவரை ஒரு பிம்பத்தில் வச்சுருக்காங்க. அதை வேற அவங்க சொல்லுவாங்க, ஒரு பிம்பமாக பார்த்த ஒரு ஆள் இப்போ நான் போய் கேள்வி என்ன கேட்குறாருங்கிறப்ப டக்குன்னு நான் அந்த இடத்துல வந்து தடுமாறிடுறேன். ஒன்று. ரெண்டாவது, ஜோன் அவுட்டில் நிறைய நேரத்தில் இருப்பாங்க, அதுவும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து ஒன்று முடிச்சிடுறேன் நான். திவ்யா மாதிரி இப்போ என்ன பேசுவேன், ஆனால் நான் பேசி ஆகணும். விக்ரம் சொல்கிற மாதிரி நான் பேசி ஆகணும். புரியுதுங்க? நீங்கள் தான் பேசினே இருக்கீங்க, இப்போ என்ன பேசுவேன். ஸோ அப்போ நான் கம்முன்னு இருக்கேன், அவங்க பேசிகிட்டே இருக்காங்க பாருங்க. யோ
தூக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் செட் ஆகாது. ஸோ அவங்கள்ட்ட திவ்யாவுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, விஜேஎஸ் அவர்கள்ட்ட பேசணும், நல்லா பேர் வாங்கணும்னு நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு மொக்க வாங்கினாங்க நேற்று. எவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி. இது என்ன சொல்ல வரீங்க, யாரை சொல்ல வரீங்க, யார் வந்து இருக்கணும் யார் போகணும் அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை ஃபஸ்ட்டு நேற்று மொக்க பண்ணார். இன்றைக்கும் திரும்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க எல்லாரும் பேசுவாங்க, அவங்களும் அவங்களோட பாயிண்ட்ஸை தான் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலேயே அவங்க சரியாக சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவர் உடனே என்ன பண்ணார், எவ்வளோ இப்ப நீளம் அவரு வந்து சுத்தல் விடுறோம் இல்லைங்க, அவரு வந்து சுத்தல் விடுறோம்லாம் விட்டாரு. இப்ப கமருதீன்லாம் மைடியர் கமருதீன், மைடியர் லவ் யூ கமருதீன் லவருக்கு ஆயிட்டாரு. ஆமாம், ஆனா யாரு ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆடின மாதிரி திவ்யா மாட்டிட்டாங்க. அதே தான். புரியுதுங்களா? ஸோ இவர் டக்கு டக்குன்னு வந்து அவங்க இன்னொன்னு இருக்கு, இதுலயும் இன்னொரு சைக்காலஜிக்கல் அனாலிசிஸும் இருக்கு மேம். சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்க. அவரு பேசும்போது பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நிறைய நேரத்துல வந்து கொஞ்சம் ஆஃப் மைண்டா இருந்திருக்காங்க. ஆமாம், முதல்ல நான் சொல்றேன், அந்த 2 வாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதுவே அது ஒரு ஒன்று. இன்னொன்று, அவங்களோட ஃபேஸே ஒரு மாதிரி இறுக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டிடியூடாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஓகே. இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அவமானமாக என்ன ஆயிடுச்சுன்னா, சொன்ன விஷயத்தையே நேத்தே விக்ரம்லாம் சிரிச்சாரு. ஆமா, இன்னைக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க சொல்லும் பொழுது அவங்களால சொல்ல முடியல. சொன்ன காரணமே இவர் புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுங்க. இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் எதுவுமே மறுக்கல. பாருக்கு சொன்னதே நீங்கள் அவர் சொன்னதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இவங்க என்னத்துக்காக அவங்க போகணுன்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னலாம் தெரியுமா பண்ணாங்க அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராங்க. ஆனா என்னன்னா பாரு இதே மாதிரி சுத்தல் விடுவாங்க, பாரு சம்மந்தமே இல்லாம எட்டு வருவாங்க. நாங்க கேட்டது உங்ககிட்ட இதுதான், நீங்க வேற எதை சொல்றீங்க, நீங்க உட்காரு, உங்ககிட்ட பேச விருப்பம்லாம் சொல்லியிருக்காரு. தொட்டினா தொடச்சுக்குவோம், துப்புனா தொடச்சுக்கோன்ற லெவல்ல அவங்க போயிடுவாங்க. ஆனா இவங்களால அதை ஏத்துக்க முடியல, அதான் பிரச்சனை. அது ஆனா அங்க ஒரு அவமானம் ஆயிடுச்சு. அது ஒண்ணு, அது தூக்கி ஓரம் வச்சிருங்க. ஆனா எல்லாத்த விட இது ஒரு அவமானம். ஏன்னா எல்லாரும் ஒரு டெக்கோரம்ல எல்லாரும் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லுறதுக்கும் ஒரு ஆர்டிகுலேட்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் இவ்வளோ பெரிய ஷோவில் வந்து நீ சரியாக சொல்லலை அப்படின் போது 12 பேரில் இவங்களுக்கு வந்து அது பெருத்த அசிங்கம். இதுதான் அடிப்படையான காரணம் கூட இதை தூக்கி வச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டே இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா சாண்ட்ரா இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சாண்ட்ராவோட இப்போ தான் ஒரு மிங்கிள் போயிட்டு இருக்கும்போது பாரு எல்லாரும் வந்து கனின்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் வந்து ஒன்றை தான் சொன்னேன் அப்படின்றத அங்கேயே வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே வந்து எங்கேயோ போகிற மாதிரியே தான் ஏமா வந்து யாராத்தான் எப்போ பார்த்தாலும் கட்டம் போட்ட சட்டையை வச்சுட்டு கதவு கிட்ட போய் உட்காந்துட்டு கேரக்டர் வந்து திரும்பவும் நம்ம கிட்ட வந்து விட்டுட்டாங்கன்னா அந்த வீட்டில் யாருமே கிடையாது. கமருதீன் எதிர்க்கிறார். பாரு 10 பைசாவுக்கு மதிக்கிறது இல்லை. கொஞ்சம் நியாயம் பேசுகிற கனியும் போயாச்சு. சுபேஷா அந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ஜூனியராக தான் உண்மை. நீங்கள் என்னதான் நீங்கள் பேசினாலும் என்னதான் சொன்னாலும் ஒரு ஜூனியர் வந்து அட்வைஸ் பண்ணுறதோ, ஜூனியர் வந்து ஐயோ அட்வைஸை கரெக்டாக பிரச்சனை இல்லை, அதுதான் மேட்ரு. சொதப்பலாவோ இல்லை வந்து நான் எவ்வளோ யோகியம் தெரியுமான்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். புரியுதுங்களா? அங்கே அதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ இதெல்லாம் தான் இங்கே ஒரு காரணம். சார் அவங்க கண்டஸ்டன்ட் தான், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் வந்து சில விஷயங்களை சொல்லும்போது அதுவே சுத்தல் விடுற மாதிரி பேசினாங்க, நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன், நீலாம் ரொம்ப தப்பாக இருக்கிறேன்னு ஒரு விஷயம் சொல்லும்போது நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் நிதர்சனம். அப்புறம் கண்டஸ்டன்ட் அதெல்லாம் வச்சுக்கோங்க, இது ஒரு விஷயம், இதை தனிச்சு வச்சுருங்க. ஸோ பாரு வந்து இந்த மாதிரி வந்து கிளப்பி விட்டதுமே ஏற்கனவே விஜய் சேதுபதி அவமானம். அடுத்தது வந்து இங்கே பாரு வந்து சாண்ட்ரா கிட்ட கோல் மூட்டி விட்டது, இதை வேற ஓவர் த கான்வர்சேஷன் வந்து இவங்க கேட்டது போய் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதன் போது அது யாருமே அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். அதேதான். ஓகேவா? ஸோ இப்படியான ஒரு சூழலில் தான் வந்து சுபிக்ஷா கூட அவங்க பேசுகிற ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. ஓகேவா? சுபிக்ஷாவுக்கு என்ன பிரச்சனைனா, ஆனால் சுபிக்ஷா வந்து இவங்க யார் இருக்கணும் போனதை வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து பார்வையும் கமருதீன் சொல்லுவாங்க, இவங்க சொல்லலை. ஆனால் இதற்கு முன்பாக சோறு போட்டதில் வந்து வச்சதுலேருந்து இவங்க எனக்கு சோறு சரியாக போடலன்னு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க பெருசாக்கிறதுலேருந்து நிறைய விஷயம் அவங்க பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். சொல்லுங்க நீங்க. இல்ல அது தவிர்த்து இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு விக்ரமை பத்தி பேசும்பொழுது எல்லா இடங்கள்லயுமே அவங்க சுபிக்ஷாவை தான் எடுத்துட்டு வருவாங்க. அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி இருக்கிறதுனால அவரை நாமினேட் கூட பண்ண முடியல ஒரு விஷயத்துக்கு. அவரை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா கூட இங்க எடுத்துட்டு வர முடியல சார். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் கேம்ல அண்ணனுக்காக விட்டு கொடுத்துருமா. ஏன்னா அந்த கேம்ல இவங்களும் இருந்தாங்க. யாரு? திவ்யாவும் அந்த பால கண்ணமூடி கட்டிட்டு இருக்குல்ல, அவங்களும் ரொம்ப கடுமையாக விளையாண்டாங்க, ரொம்ப நேரம் விளாண்டாங்க. அப்போ நீ வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து பேசி அண்ணன் தங்கன்னு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி நீ வந்து அதெல்லாம் தப்பிச்ச. கண்டிப்பாக நீ வந்து அது வந்து நீ ரூல்ஸ் நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணப்போ நீ தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்க.
யாரு வந்து திவ்யா திவ்யா நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணேன்னு ஒன்று ஒரு விஷயம் எடுத்து வரேன். இல்லை சொல்கிறேன், நான் ரூல்ஸ் பிரேக் பண்ண நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு விஷயமாவே நீங்கள் தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, விக்ரம் வந்து முதலாக அவங்க வீட்டுக்கு உள்ளார வரும்போதே அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்டை வந்து அவர் அவமானப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவார். அந்த வருத்தம் எப்பயுமே விக்கல்ஸ்க்கு உண்டு. நடுவில் வந்து இவங்களும் திவ்யாவும் க்ளோஸ் ஆனாலும் கூட அந்த அதான் க்ளோஸ் ஆகிட்டா பிரச்சனை இல்லை, சண்டைன்னு வரும்போது எல்லா பழைய கதையும் வந்துடும். அப்படி தான் வந்து விக்கல்ஸ்க்கு வந்தது. அதில் தான் வந்து இன்றைக்கி அவங்க நாமினேட் வந்து விக்கல்ஸை வந்து பேசும்பொழுது கனின்ற பாருங்க, சுபிக்ஷாவனுடைய விஷயத்தையும் விக்ரமையும் 2 பேர் பாண்டாலே நிறைய விஷயங்கள் நடக்குது, அதனால் அப்படி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஜாக்கி. திவ்யாவுடைய ப்ராப்ளம் என்னென்னா, நேற்றுமே வந்து திவ்யாவை பற்றி பேசின திவ்யா கிட்ட இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து திவ்யா செஞ்சாங்க இன்னைக்கு அப்படின்னீங்கன்னா உடனேவே அவங்க பேரை எடுத்து சரி இன்னைக்கு நான் யாரை சொல்கிறேன்னா பாரு அப்படின்வாங்க, நான் யாரை சொல்கிறேன்னா விக்கல்ஸ். உடனேவே அவங்களுக்கு உடனேவே திரும்ப வந்து அந்த பதிலை அவங்களுக்கு கொடுத்துடணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று. அதே போல் விக்ரம் என்னதான் கத்துனாரு, என்ன பிரச்சனை பண்ணாலுமே ஒரு சின்னதாக அவங்க மேலே ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலுமே அவங்களால தாங்க முடியல. நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். அதில் அவங்க முக்கியமாக என்னென்னா, இப்போ நீங்கள் சுபிக்ஷாவை கை கட்டி நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, இன்னைக்கு விக்ரம் ஸ்டார்ட் பண்ணது நீங்களும் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறது தான். அதை சொன்ன உடனே அவங்க தாங்க மாட்டாங்க. அதை சொன்ன உடனே தான் அவங்க வந்து என்ன கத்தாதீங்க அப்படின்னு பேச்சை மாற்றுறது, மற்ற விஷயங்கள் செஞ்சதெல்லாம் அதனால தான் வந்து திவ்யா பண்ணாங்க. பிரச்சனை வந்து பேசிட்டே போகலாம். இந்த பக்கம் கனி போன ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறப்ப சுபிக்ஷாவை கேள்வி கேட்கும் போதே ஒரு உள்ளார வந்துருவார். சுபிக்ஷாவை எவ்வளோ தூரம் காப்பாற்றிட்டு வந்தது விக்ரம், அதில் மாற்று கருத்தே இல்லை, அதை எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அதனுடைய நீட்சியாக தான் வந்து சுபிக்ஷாவை வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க துணின்னு ஒன்று இருக்குல்லங்க, அதுதான் பிரச்சனை. சுபிக்ஷாவுடைய துணி எப்பொழுதுமே அது வந்து அப்படி பண்ணிட்டு இது வந்து என்னன்னா, நீங்கள் படத்தில் நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யலாம், நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணி அவங்க மலேசியா வரையும் போயிட்டாங்க, நீங்கள் இன்னும் நகரவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அந்த பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியும் தான் நிதர்சனமான உண்மை. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி நிற்பாங்கன்னா, எனக்கு வந்து பிரச்சனை இருந்தது அதனால தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னுமே எங்க தைரியம் வரும்னா, விக்ரம் வந்து நின்ன உடனே அவங்களுக்கு இன்னுமே இப்பயே சொல்லுங்கன்னுவாங்க. அப்ப அவங்க இந்த மாதிரி இடத்துல நான் பேச மாட்டேன், அவங்க கிளம்பும்போது இப்பயே சொல்லுங்க அப்படின்னு சுபிக்ஷா வந்து நிற்பாங்க விக்கல் தைரியத்தில். அப்போ அதனால தான் 2 பேரையும் உடைக்கும் போது டக்குன்னு அதை எடுத்து வந்தாங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வருவாங்க. விஷயங்களை சரியா தவறான்றது வேற விஷயம். அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விக்கல்ஸ் வருவார் ஜாக்கி. பட் கேள்வி யாருக்கு இருந்ததுன்னா சுபிக்ஷாக்கு தான் இருந்தது. அதனால தான் வந்து கனி கூட நடுவில் வந்து இது பண்ணிக்குவாங்க, அதை சரிப்படுத்திக்குவாங்க. நீங்கள் வேணும்னு சொன்னீங்களா, சுபிக்ஷாவை பற்றி வேணும்னே சொன்னீங்களா, அதெல்லாம் நடந்த ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுபிக்ஷா இவங்கள்ட்ட கேள்வி கேட்க வராங்க இல்லையா ஜாக்கி, அப்போவே இவங்க ஆரம்பிச்சது என்னன்னா, ஏன் நீங்க ரூல்ஸை மீறலன்னு சொன்னீங்க, எதுக்கு நீங்க வந்து ஸ்கிரீனை சாத்தி பேசுறீங்கன்றதுதான் ஆரம்பிப்பாங்க. அதுதான். அதனாலதான் விக்ரம் ஃபர்ஸ்ட் அங்க வந்து நிப்பாரு, நானும் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்வார். இங்க நிக்கிறேன்னும் பொழுது பாயிண்டா சுபிக்ஷா ஏதாவது எடுத்து வைப்பாங்கன்னு அவங்க கேள்விக்கு பார்த்தா சுபிக்ஷா எடுத்து வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு எனக்கு வந்து இதுவா இருந்தது அதுவா இருந்ததுலாம் எடுத்துட்டு வரும்பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ரூல்ஸை மீறவே இல்லை இந்த வீட்டுலன்னும் பொழுதுதான் விக்ரம் சொல்லுவார், நீங்களும் ரூல்ஸ் மீறீங்க உங்களை வந்து. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 வாரங்கள் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து அவங்களை வந்து பயங்கரமா மாக்கிங் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஆமாமா, இன்னைக்குமே அப்படிதான் பண்ணாரு. அது என்ன, அதுதான் அந்த அவமானத்தை அவரை கேட்க முடியாது. அதுக்கு யார் எளிமையானவங்க அதுதான். இப்ப உதாரணத்துக்கு பாரு கிட்ட வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது, பாரு மதிக்காம அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த அவமானம் எல்லாம் சேர்ந்து விக்ரம் தான் வருது. விக்ரம் வந்து தொக்கா மாட்டின விஷயம் ஸ்கிரீனை மூடின்னு சொன்னது. அதை விட அந்த பேச்சுடைய தீவிரத்தில் என்ன சொன்னாங்க, நீ கூட தான் கத்தக்கூடாதுன்னு உங்க வீட்டில் சொல்லிட்டு போனேன், அது எப்படி உனக்கு தெரியும் போது நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணேன், ஒட்டு கேட்டீங்களா, அப்ப நானே இவர் என்ன பண்ணாரு, அது வந்து ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இனிமேல் யார் மாட்டினாலும் சரி மச்சான் நான் காலி பண்ணுவேன்றத அதெல்லாம் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அப்பப்போ சொன்னது, அதோட இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் முடியாது. ஆனால் அங்கே ஒய்ஃபு அப்படின்ற ஒரு விஷயமும் பிரிவு அந்த பேர் எடுத்துட்டு வந்துமே அவர் வந்து பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்த, இவங்க வந்து உடனே நான் வந்து ப்ரே பண்ணணுன்றதுக்காக உங்களை தப்பாக சொல்லலாம் நம்ம சொல்லலைன்னு சொல்லணுமோ, இது வந்து பிரச்சனையாக போயிட்டு தான் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டு திவ்யா வந்து என்னையும் என் ஒய்ஃபையும் தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணல. ஏன்னா கமுருதி நடுவில் எல்லாருமே அதை பெருசு பண்ணுவாங்க. இன்னொன்று எல்லாத்தோட சபரி சொல்லுவார், இதே 2 பேரும் நீங்க வந்து ஸ்கிரீனை மாத்திட்டு பேசுறது தப்பா தெரியுது, அது மாதிரி பேசாதன்னு சொல்லுவாரு. பேசாதன்னு திவ்யா கிட்ட சொல்லுவாரு. திவ்யா கிட்ட வந்து சபரி சொல்லுவாரு. அப்பதான் சொல்லுவாங்க, நான் எங்க தப்பா சொன்னேன், நடந்துதானே சொன்னேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணலாம் சொல்லலாம், என்ன அசிங்கப்படுத்தலாம் நீங்க சொல்லலாம், நீங்க கூட தான் ஸ்கிரீனை அப்ப அதை சொல்லுவாங்கல்ல இந்த வீட்டில் அப்படின்றதான் எங்க மேட்ரு.
இங்கே எப்படி கனி வந்து எஃப்ஜே வந்து எது அதை நீங்கள் டெஃபனேஷன் பண்ணவே முடியாது. அதை வந்து நீங்கள் பிரித்து ஆறவே முடியாதுங்க. அதை எஸ் ஒரு ஸ்டில்லை எடுத்து நீங்கள் டக்குன்னு போட்டுட்டு இதுதான் வந்து கானா வினோத்து நடந்தது. ரம்யாவை வந்து கூட்டு கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு அதை ஸ்லோ மோஷன் ஆக்கும்போது இதுதான் இந்த மொமெண்ட்லாம் நீங்கள் என்னென்னா ஜஸ்ட் லைக் தான் கடந்த விஷயங்கள்லாம் டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆகும்பொழுது அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுக்கு இதில் என்னென்னா என்ன நடந்துன்னு தெரியலனாலும் ஸ்க்ரீனை கீழ்ச்சிடும் வெளியே வந்து பேசுங்கன்னு சொன்னது அந்த எல்லா இடமும் வச்சு பதட்டமானது எல்லாமே ரைட், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த வீடு அப்படி தான். நீங்கள் ஏதாவது ஒன்று வைக்கும்போது அவங்க உங்களை வாயை மூடுறதுக்கு அதை பேசுவாங்க. இந்த பேச்சினுடைய தீவிரம் என்னாச்சுன்னா திவ்யாவை பொறுத்தவரையிலையும் பார்வதி மதிக்காது, ஹோஸ்ட் தன்னை ரோஸ்ட் பண்ணது எல்லாம் சேரும்போது அதை பார்வதி கிட்ட காமிக்க முடியாது. ஏன்னா பார்வதி உங்களை மதிக்கவே இல்லை. இல்ல பார்வதி மதிக்கலங்கிறத விட ஜாக்கி, பார்வதி கையை பிடிச்சிட்டு போகும்போது சாண்ட்ரா பின்னாடியே போனாங்க. அதான் அந்த மாதிரி வேண்டாம் இப்ப பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுதான் அப்ப அந்த கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன், நிராகரிப்பு, திவ்யா தனித்து விடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சேரும் பொழுது தொக்கா மாட்டினது சுபிக்ஷா. அது கேட்ட தோரணை எல்லாமே வரும்போது என்னாச்சு, டக்குனு இவர் வந்தாரு. இவர் வந்ததுமே வந்து அந்த விஷயம் இதெல்லாம் போய் பாயிண்ட வந்து இவங்க டச் பண்ணாங்க. கோர் பாயிண்ட் ஆஃப் ஸ்கிரீனை மூடுனது. அந்த விஷயம் வந்ததுமே அது பெருசாகி நீ என்ன ஃப்ரேம் பண்ற. இவரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து திவ்யாவை கனெக்ட் பண்ணி திவ்யாவை அடிக்கணுன்றதுக்காக ஒய்ஃப் எடுத்து வருவது. ஓ என் ஒய்ஃபும் நீயும் நானும் பேசுனது நீ வந்து சொல்லிட்டியா அப்படின்றது தான் அங்கே போகும்போது டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பேசும்போது கான்ஃப்ளிக்ட் வந்து பெருசாகிடுச்சு. இப்போ தன் மீது செலுத்தப்பட்ட அவப்பெயரை அவன் மூலமாகவே வந்து வாய் மூலமாக சொல்ல வைக்கணும். அதுதான் விக்ரமுடைய விஷயம். தனித்து பேசினா சரியாயிடும். ஆனால் தான் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன்றது திவ்யாவுக்கு புரிஞ்சு போச்சு. அது என்ன தப்புன்னா நீயும் ஒய்ஃப் கேட்டின ஓவர் த கான்வர்சேஷனை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஒன்று ரெண்டாவது சபரி வேலை வந்து நீங்கள் 2 பேரும் ஸ்க்ரீனை போட்டு பேசின விஷயத்துக்கு கேட்டாங்க. அதுலேயும் தான் பேர் வந்து நாரிடும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றப்ப தான் நான் உங்கள் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். நீங்கள் என்னை வந்து நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக கூட நீங்கள் சித்தரிச்சுக்காங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைன்ட்டு நகர்ந்து போனதுக்கு காரணம் அதுதான். இதில் என்னென்னா கடைசியாக சாண்ட்ரா கிட்ட அவங்க இப்போ அழும்போது சொல்லுவாங்க பாரு அதுதான் அதனுடைய விஷயம். அதுதான் ஹோஸ்ட்டே எதிர்க்க முடியாது. நானும் சாண்ட்ரா இப்போ தான் கொஞ்சமாக போகும்போது நான் வந்து ஒரு விஷயத்தை ஒரு டெக்கோரத்தில் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, அதுவும் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது திவ்யா வந்து கடைசியாக வந்து ஆறுதல் சொல்கிற சாண்ட்ரா கிட்டே சொல்லுவாங்க பார்வதி என்ன இது மாதிரி பண்ணா. இப்போ அதுதான் அதனுடைய விஷயம். ரெண்டாவது அவரை பொறுத்தவரையிலையும் கனி போன விஷயம் ஃப்ரஸ்ட்ரேஷனு. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த கத்தலும் எல்லாம் நடந்திருக்கு. இதனுடைய விஷயம் வந்து இவங்க வந்து ஒய்ஃப் விஷயத்தையும் அந்த ஸ்க்ரீன் விஷயத்தையும் சொன்னது வந்து இவங்க பக்கம் திரும்பின்ற பயத்தில் அவங்க பேச மாட்டேன்ட்டாங்க. நான் பேசி தான் ஆவேன், இதை நான் படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுடைய விஷயங்கள். இதில் என்னென்னா உங்களுக்காவது சுபிக்ஷான்னு ஒரு ஆள் இருக்குது, சுபிக்ஷாவுக்கு நீங்கள் வரீங்க, அவங்களுக்கு வராங்க. அவங்க நம்பின யாருமே திவ்யா பக்கம் கிடையாது. இல்லை திவ்யா பக்கம் அவங்க நம்பினவங்க. ஆனால் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் விமர்சனத்தை கொஞ்சமாவது ஏற்றுக்கணும். அது திவ்யா கிட்ட இல்லவே இல்லை. அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா வந்தாங்க, அதுக்கப்புறம் கமருதீன். இவங்களை யாரெல்லாம் எதிர்க்க முடியலையோ அவங்க எல்லாரும் கூட வந்துட்டாங்க. வினோத் வந்துட்டார். வினோத் உண்மையிலேயே சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தகுதியை எழுந்துகிட்டே இருக்கிறார். அவர் வந்துட்டாரு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அரோரா மட்டும்தான் இவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, சரி நீங்க தான் இப்ப விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா மட்டும்தான் கொஞ்சம் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரோராவே நீங்க கமருதீன் பயங்கரமா அழ வச்சிருவார். திரும்பவும் அந்த ஒரு சண்டைலாம் இருக்கு, அது தனியா பேசுவோம். இந்த சண்டையில வந்து 2 பேருமே பாதிக்கப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய வெளிப்பாடாக எளியவருக்கு மீதாக திருப்பவும் தெரியுமா. அப்படிதான் அது வந்து எளியவர்களாக வந்து விக்ரமுக்கு வந்து திவ்யாவுக்கு வந்து சுபிக்ஷா. ஸோ அதனுடைய கான்ஃப்ளிக்ட் தான் இவ்வளோ பெரிய சண்டை. இதுதான் அதனுடைய சைக்காலஜிக்கலான அனலைசஸ். இதில் என்னென்னா விக்ரமாவது ஒரு இடத்துல காது கொடுத்து கேட்டு பதில் சொல்லுவார், திவ்யா அதுவும் கேட்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ இது எப்படி போகுதுன்றது இன்னும் விரிவாகவே பார்ப்போம், விரிவாக பேசுவோம். இப்போதைக்கு இதில் முடிச்சுக்கிட்டு இந்த சீசனில் இந்த எபிசோட் பார்க்காதவர்களுக்கு பாக்கியவான்கள் என்பது திரும்பவும் சொல்லிக்கிட்டு, ஏன்னா ஆடியோ தான் கேட்டேன் காரில் போகும்போது இந்த சண்டை தயவுசெய்து நிறுத்துன்னு சொல்லிட்டு என்ன கேளடி அந்த மாதிரி பாட்டு ஏதோ கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு எபிசோடு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 9ல் 1லேருந்து 9 வரலையும் ஃபேர்வெல்ல வந்து அடிச்சுக்கிட்டு டிக்கெட் மட்டும் அடிச்சுக்கிட்டு இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறேன். இப்படி ஒரு சண்டை
எந்த சீசன் நடந்தது கிடையாது. கூடுமானவரை அவங்கவுங்களும் வந்து தன்னுடைய மனசாந்திக்கு ஆன்சைட்டிலாம் வந்துடக்கூடாது. அவங்கவுங்களும் வந்து பாய்காட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுதான். ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களுக்கான ஒரே விஷயம் வந்து இப்படி தான். தாளையிலாம் பண்ணால் வேலைக்காகாதுன்னு தான் அதுக்கு தான் கனியை வந்து அனுப்பிச்சி வச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதான் அவங்க தங்கச்சி வாயிலே சொல்ல வச்சு அனுப்பிச்சி வச்சாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ இதெல்லாம் தான் இதில் பேசின விஷயங்கள். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை ஏதாவது பின்னணிகளை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் சைனிங் ஆஃப்.